வால்பாறையில் ஒற்றை யானை தாக்கியதில் 3 வயது குழந்தை உட்பட 2 உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்குள் யானை புகுந்த பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? 9 மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தாக்கி கொலை செய்த இந்த யானைதான் தற்பொழுது இரவில் வீடு புகுந்து பாட்டி மற்றும் பேத்தியை தாக்கிக் கொன்றுள்ளது. மேலும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படுமா? கோவை மாவட்டம் வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கோடை வாசஸ்தலமாகும். தேயிலை தோட்டங்களால் பசுமை நிறைந்த மலையும் மலை சார்ந்த பகுதியாகவும் உள்ளது. இதனால் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட அச்சுறுத்தும் விலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன. குறிப்பாக பகல் இரவு பேதமின்றி யானைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதை காண முடியும். யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் வால்பாறை மற்றும் அதனை சுற்றி உள்ள தேயிலை தோட்டங்களில் விலங்குகள் குறித்து உள்ளூர ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை காலமாக உணவு தேடி அலையும் யானைகள் வீடுகள் மற்றும் ரேஷன் கடைகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாகியுள்ளது. இந்த நிலையில் வால்பாறை வால்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் அருகே ஊமையாண்டி முடக்கு பகுதியில் ஒற்றை யானை இரவில் நடமாடி உள்ளது. அதிகாலை 3 மணி அளவில் குடியிருப்புகளுக்குள் நடமாடிய அந்த யானை மாரிமுத்து என்பவரின் வீட்டு பகுதிக்கு சென்றுள்ளது. அப்போது ஜன்னல் தடுப்பிற்காக வைத்திருந்த ஓட்டையை இடித்து தள்ளி தலையை உள்ளே விட்டுள்ளது. தொடர்ந்து தும்பிக்கையால் வீட்டினுள் ஏதேனும் உள்ளதா என தேடி உள்ளது. உள்ளே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஜன்னல் வழியாக யானை தலையை விட்டதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். உடனே அசலா தனது 3 வயது பேத்தி ஹேமாஸ்ரீயை தூக்கி கொண்டு வாசல் பகுதிக்கு சென்றுள்ளார். திடீரென ஆக்ரோஷமான யானை வாசல் பகுதியில் இருந்து அசலாவை தாக்கியதுடன் அவர் கையில் இருந்து கீழே விழுந்த குழந்தையின் தலைப்பகுதியை மிதித்துள்ளது. அதை கண்டு அங்கிருந்த குழந்தையின் தாய் உள்ளிட்ட மற்ற பெண்கள் கத்தி கூச்சலிட்டதும் யானை அங்கிருந்து கிளம்பி உள்ளது. யானை மிதித்ததில் தூக்க நிலையிலேயே இருந்த பிஞ்சு குழந்தை நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. படுகாயமடைந்த அசலாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு வால்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக வால்பாறை அரசு மருத்துவமனையில் உள்ள உடற்கூராய்வு அறைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குடியிருப்பு பகுதியில் தனியாக உலாவிய ஒற்றை யானை மற்றும் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் யானைகளையும் அடர்ந்த வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பாட்டி மற்றும் பேத்தியை தாக்கிக் கொன்ற இந்த யானைதான் கடந்த பிப்ரவரி மாதம் வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜெர்மனி சுற்றுலா பயணியை தாக்கிக் கொன்றது. அவ்வப்போது குடியிருப்புக்குள் நுழையும் யானை தற்பொழுது 9 வயது குழந்தை உட்பட 2 யமனாக மாறியுள்ளது. தொடர்ந்து அச்சுறுத்தும் யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதி அல்லது யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரி உள்ளனர்.